இப்ப தீபாவளி வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பொங்கல் வந்துட்டு என்ன செய்யறேன்னு தெரியல. செலவுகளும் போய் கொண்டு போய் மேனேஜ் லிஸ்ட் அனுப்பி விட்டுருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் இப்ப இந்த பண்டிகை ஏதோ வயல் செஞ்சு ஏதோ பொங்கி தள்ளுற மாதிரி பொங்கல் செலவு வராங்க. அண்ணா வாங்க வாங்கண்ணா வாங்க. மாவுளை இருக்கு, தோரணம் இருக்குது, இந்த சாணம் இருக்கு, அருகம்புல் இருக்குது, கரும்பு இருக்குது, எல்லாம் இருக்குண்ணா. வாங்கண்ணா, கல் இருக்கு, அடுப்பு கல் இருக்கு. வாங்க 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 வாங்கண்ணா. அண்ணா வாங்க வாங்கண்ணா, வெளியே இருக்கண்ணா. இங்க வாங்கண்ணா வாங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா, இங்க நல்ல வெளியே வாங்கலாம் அண்ணா. அண்ணா வாங்க வாங்க. 5 கிலோ தூட்டு பச்சை. 5 கிலோ தூட்டு பச்சை. 5 கிலோ தூட்டு பச்சை. 5 கிலோ தான் விலை. 1 கிலோ அனுமே எவ்வளவு பிஸியார். 5 கிலோ நிக்கிறார். 2 கிலோ சக்கரை. சக்கரை பொங்கலுக்கு ஜாமான் மாறி வந்துட்டீங்க. இது என்ன கடை? இது என்ன கடை அண்ணே? பொங்கல் ஜாமான் விற்கிற கடை அண்ணா. அதெல்லாம் மாறி வந்துட்டீங்க அண்ணா. பொங்கல் சாமான் விற்கிறதுக்குன்னு இப்ப என்ன கடையில் வந்துட்டு சரி பூச்சிட்டி அந்த சரியா அங்க ஒண்ணுமே நீங்க சேர்த்தல. ஆன்லைன்ல அடிச்சாலே வரும் பொங்கல் பொடி ஒரு பேக்கேஜே இருக்கண்ணே. அங்க போய் நீங்க ஒரு பேக்கேஜ் கொடுத்தீங்க, பொங்கல் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா கூட்டம் வந்து டெலிவரி பண்ணி போட்டு போவானே. அது டெலிவரி சார்ஜ் ஒரு 200 ரூபா போடுவாங்க. குறையெல்லாம் இப்ப இருக்குண்ணா. அது டெலிவரி இல்லாத கடையில எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இதுக்குதான் ஆக்கலே இல்லையா. இதை நீங்க வாங்காத அண்ணே. தோரணம் அண்ணே, மாவில சாணகம் சரியோ, கரும்பு, அருகம்புல், இந்த சாணகம் எல்லாம் என்ன நீங்க மெக்ல மாதிரி இல்ல. மாடு போடுறதுக்கான நான் மாட்டுக்கு பின்னாலே கட்டி இந்த பெரிய பேக்க கட்டி விட்டு சுட்ட கிடக்கு. இப்ப போட்ட சாணம் என்ன இப்பதான் கிடக்கு. எல்லாம் இது வந்து சுட்ட கிடக்குது அண்ணே. இந்த மாடு இருக்கல்லோ இதுக்கெல்லாம் சும்மா இவங்க சும்மா இப்ப வர அந்த மேட்ச்கள் அதுல தான் போடுறாங்க சரியோ. நான் இல்ல இது புல்ல இதா கிடக்கு. என்ன இதான் திரும்ப ஐயோ போமாடா இது கிடைக்குங்க. ஒன்றுமே வந்து பக்கத்துல 3ஆம் கடை இருக்கല്ലോ சுந்தரம் கடை. அவன்கிட்ட போங்கோ. இது என்ன விலை தெரியுமா? 2000. நான் 1000 ரூபாய் விற்கிறோம். அவன் 2000 அவர் காஞ்சதான் சூட்ட பார்க்க மாட்டீங்கண்ணா. அப்படின்னா இது வந்து மாவில இருக்கு நெஞ்ச. மாவில வந்து எப்படி இருக்கும் பாப்போம். நல்ல மாவில இருக்கண்ண ஒன்று 50, மற்றது வந்து ஒரு ஓட்டை விழுந்தது 30, மற்ற 2 ஓட்டை விழுந்தா 25. மற்ற நான் சொன்னேன் இப்படி வந்திருந்தா செஞ்சு போயிருந்தான்னு 10 சரியோ. இது வந்தண்ண 100 ரூபா. இது ஒரு தோரணம் 100 ரூபாய். ஒரு தோரணம் 100 ரூபா. கரும்பு 500 ரூபா. சரியோ. உங்களுக்கு இதுவும் ஒரு பேக்கேஜா உங்களுக்கு தரலாம். சரி உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. நல்ல மெலிவா போட்டு தரலாம். இது என்ன இது ஒரு தோரணம். இந்த தோரணம் ஒரு தோரணம் இந்த தோரணம் அப்படின்ற போட்டி தான் முதலாவது தெரியுமா? அப்ப நீங்க என்ன இதனால ஒரு தோரணம் 100 ரூபாய். இந்த தோரணம் நான் பின்னுவேன். எனக்கு மட்டும் இந்த குருத்தோட மட்டி தந்தன்னு வையன். நான் சும்மா இந்த 8 பக்க தோரணம் 10 தோரணம் இப்படி ஜொலிக்க விடுவேன். நீங்க சின்ன இல்ல இப்ப நீங்க இது எத்தனை இது நல்லதுக்கு எத்தனை பின்ன நல்லதுக்கு கீழே பின்றது ஒட்டியால பின்றது அது 3 பின்னலாம் 5 பின்னலாம் 7 பின்னலாம் 9 பின்னலாம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஒரு பிரச்சனை என்ன குருத்தோலை மட்டும் வெட்டி தந்தா வேற மாதிரி தோரணம் அதுதான். அது வெட்டுறதான் அங்க இருக்கு சிக்கல். அதெல்லாம் நாங்க ஆக்களை வச்சிருக்க மாட்டேன். நாங்கள் வருவோம் ஆக்களை வச்செல்லாம் எல்லாம் எல்லாம் சுட கொண்டு உப்ப வெட்டினேன்னு எல்லாம் தரமா வெட்டி எல்லாம் வந்து வச்சு கிடக்கணே. இந்த தோரணம் 100 ரூபாய்க்கு நான் உன்னிட்ட வேண்டி உனக்குள்ள இப்ப கொடுக்கணும். மற்ற இன்னொன்று என்ன அருகம்புல் இருக்கணும். முந்தி உங்களோட வீடு வழியெல்லாம் நின்றா இல்லோ. இப்ப அருகம்புல் நீங்க வந்து புக் பண்ணி போட்டு போகணும். பின்ன தான் கொண்டு வரோம். நாங்க அங்க எல்லாம் போய் போறாங்க எல்லாம் போய் வயலுக்கு எல்லாம் போய் பார்த்துதான் பிடிங்கிட்டு அருகம்புல். இவங்க சும்மா உங்களுக்கு மற்ற கோரப்புள்ள தந்துடுறாங்க. ஒரிஜினல் அருகம்புல் சரியோ. அது எவ்வளவு ஒரு அருகம்புல் வந்து ஒன்று இல்ல அப்படி அந்த ஒரு இதா வரும். அது வந்து நாங்க ஒரு சரி பார்க்க ஒரு 200 ரூபாய் தாங்க. 200 ரூபாய் அருகம்புல் 200. அது தேவை இராது. ஆனா வாங்கலன்னா வாங்குவோம் மலிவா தாரன். சரி நீங்க உங்க மாவில நானு போய் ஏட்ட விட்டு மாமரம் உங்களோட மாமரம் நிக்கிறா. மாமரத்துல விலை தெரியுமா? அந்த மெல் போவோம் மாம்பழம் ஒட்டு மாம்பழம் 700 ரூபாய். நாங்க கருத்த குழம்பு. சரி கருத்த குழம்பு இருந்தாலும் கொஞ்சம் நிக்குது. எல்லாத்தையும் நீங்க வீட்டு வச்சு பெரிய பெரிய வீடை கட்டி எல்லாம் தரைச்சு போட்டீங்களே இடங்களை முழு மரத்தையும் தரைச்சு போட்டீங்களே. இப்ப நீங்க மாமரம் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. நிக்கிற மாதிரி இல்லையா? ஹலோ மாவில இருக்கா வீட்டு அம்மா இல்லையோ புடுங்கணுமோ? எங்க புடுங்குறது? நான் மாவிலேயே போய் அருகம்புல் கூட கொண்டு வருவோம். அருகம்புல் இருக்கோ? அதுன்னு எடுக்கணும். எங்க எடுக்கணும்? 5000 வீட்டையா? சாணமோ என்ன போயாரியப்பா
பொங்கல் பொங்குற மட்டும்தான் இப்ப அரிசி இருக்கு, இப்ப சக்கரை வேண்டு, சீனிய வேண்டு, கரும்பு வேண்டுன்னா பரவாயில்ல. இது மாவிலைய வேண்டு, தோரணத்தை வேண்டுண்டா திருப்பி அண்ணா வாங்கண்ணா அண்ணா கொஞ்சம் இந்த சாணம் 1 கிலோ எவ்வளவு? இப்ப என்ன சொன்னீங்க செய்யல வண்டி கொண்டு வரட்டாம்னு சொல்லு. எல்லாம் தெரிஞ்சுதான். நாங்கள் காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப என்னென்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்ப இல்ல. நீங்க கேட்ட அந்த பேக்கேஜ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்ப இல்ல. வடிவா பின்ன எரிஞ்சா ஒண்ணுமா நாம் அண்ணே சரி உங்களுக்கு எத்தனை மாவில? 5 மாவில. சரி ஓகே. மாவில ஒரு 2 தோரணம் 2 காணும். ஒட்ட விலை வாங்கணும். ஒட்ட விலை வாங்கணும். கரும்பு சாணி 1 கிலோ போடுங்க. நல்ல கரும்பா போடுறோம். நல்ல நல்ல இதா வைக்கலண்ணா. சரி அண்ணே நாங்க சாணி அண்ணா 1 கிலோவா? கிலோவா? 1 கிலோ 5000 ரூபாய். அரிசிதான் விலை இருக்குமா அண்ணா? இதை விட குறை வங்க. அதான் சொன்னேன் அங்கால எல்லாம் விலையாம கேளுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி பிசினஸ் செய்யணும் அவசியம் இல்லை. நான் அப்படி மத்த தேவையில்லை. ஐயோ கணக்கு இந்த பொங்கல் பட்ஜெட் 5000. அதான் சொல்றேன். இதுதான் அடுத்த 5000 எடுத்து வச்சிருங்க. சரி அப்பா கடவுளை ஒரு மாதிரி மண்டைய கழுவி அடுத்த வாங்க அண்ணா. அண்ணா வாங்கண்ணா வாங்க. கொஞ்சம் மலையாளம் இங்க கிடக்குற சுடச்சுடச்சானா கிடக்குற சுடச்சுடச்சானா இங்க வேறங்கண்ணா. மாவில வாங்க 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 அக்கா அக்கா மாவில இங்க நல்ல பச்சை பசையான மாவில கிடக்குது. நல்ல கரம்பு கிடக்குது. ஓடியா ஓடியா அங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா வாங்க வாங்க. சரி வாங்க பார்த்து நிக்காம வந்து வாங்க. அங்கால எல்லாம் சும்மா வாடி வச்சுக்காங்க ஐயா. வாங்க மாமா. சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்க மாமா. இல்ல இப்ப என்னடா இப்படித்தானே வீட்டுல நின்ற மரங்கள் எல்லாரையும் தரைச்சு வீடு கட்ட போறோம். நாங்க பெரிய மேல் மாடி வீடு கட்ட போறோம். அப்படி வீடு கட்ட போறோம், இப்படி வீடு கட்ட போறோம். நெட்ல அடிச்சு பார்த்து வீட்டுல நின்ற மரங்கள் எல்லாரையும் தரைச்சு போட்டீங்க. இப்ப இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. இதுதான் எங்க போயிட்டு பாத்தீங்களா? எல்லாரும் வந்து வீட்டுல மரம் வளர்ப்போம், பயன் பெறுவோம். சரிதானே? ஓகே. நான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் வீடியோ கொஞ்சம் குறைஞ்சதா வெனியெல்லாம் தொடர்ந்து வரும். அப்படியே பாருங்களா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டிக் டோஸ் படம் வந்திருக்கு, அதை போய் பாருங்க. அதை பாருங்க. பொங்கல் லீவுக்கு டாக்டிக் டோஸ் போய் பாருங்க. அப்படியே வீலம் வேற போகுது. இனி தொடர்ந்து வீடியோ தொடர்ந்து வீடியோ வரும்.